நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோச் பூங்கா தான் வந்திருக்கோம். மணலை மீன் பிடிக்க வந்திருக்காங்க. செல்வனை வந்து இறால் போட்டு பாறை மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வனை வந்து இறால் கொறுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கொறுக்கார் பாருங்க, அவர் வந்து இறால் போட்டுட்ருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து ரத்தப்பூச்சி மண்புழுவும் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முந்தைய பகுதியெலாம் நம்ம பார்த்துருப்பீங்க, பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் ரத்தப்பூச்சி மண்புழு அப்படின்னா. அது போட்டு மணலை மீன் பிடிக்காங்க. ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க, அடுத்து எதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? போடுறாங்க பாருங்கள், பாலத்துக்கு கீழே போடுவாங்க. அப்படியே அசிச்சு உள்ளே விட்டுருவாங்க. அந்த விழுந்துட்டா அவ்வளோதான் பாருங்க. அடுத்து ஒரு மீன் வருது, பிடிச்சிட்டாங்க. இந்த பையிலே போட்டுருவாங்க. இன்னொரு என்னென்ன போட்டுட்ருக்காங்க. மொத்தத்தில் இப்போ 2 பேர் தான் போட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆள் வந்தாலும் வரலாம், பார்ப்போம். செல்வனை வந்து ஆள் போட்டிருக்கனால பாறை மீன் இருந்தால் தான் கிடைக்கும். பாறை, செப்புளி, பண்டாரி இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தான் கிடைக்கும். மணல் மீன் நின்றுச்சு அப்படின்னா இறாலுக்கு எடுக்காது நண்பா. இறாலுக்கு மணல் மீன் எடுக்காதான்னு ஒரு சில நண்பர் கேட்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், அடுத்த ஒரு மீன் வருது பாருங்கள். அது ஒரு ஆளுக்கு தான் மீன் மாட்டிக்கிட்டு இருக்குது. 2 பேர் போட்டுட்ருக்காங்க. அந்த பையிலே போட்டுருவாங்க. எதுக்காக அந்த மணலை மீன் இறாலை கடிக்க மாட்டேங்குது அப்படின்னா, மணலை மீன் அதிகமாக பாசிகளை திங்கக்கூடிய மீன். அதாவது ஒரு இறை மீன். செப்புளி, பாறை, பண்டாரி இதெல்லாம் இந்த மணலை மீனை திங்கக்கூடியது. மணலை மீன் வந்து பாசிகளை, அந்த கல் உரங்களில் இருக்கிற பாசிகளை அது இதுன்னு அப்படி தின்ட்டு கிடக்கும். அதனால தான் நம்ம புழு போடும்போது எடுக்குது. அதுதான் காரணம். நம்ம வேறு மீனை டார்கெட் பண்ணும்போது நமக்கு இறால் வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். பாசி திங்கிற மீன்கள் அதிகமாக இருக்கும்போது வாய்ப்பு கம்மி தான். பாருங்கள், அடுத்து ஒன்று வருது பாருங்கள். கரெக்டாக கம்பியை தட்டி எப்படி வருது பார்த்தீங்களா? போச்சு, அதுவும் உள்ளே விழுந்துட்டு. இப்படி நிறைய தட்டியும் போயிடும். உட்காந்துருக்க இடம் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், டக்குன்னு பிடிக்க முடியாது. மீன் போனால் போகுது, ஒன்று இல்லைன்னா ஒன்று பிடிச்சிக்கலாம். செல்வன் எடுத்து போகிறாங்க பாருங்க. அது இறால் போட்டுட்ருக்காங்க. செல்வன் அந்த கடைசியில் நிற்காதுல, அந்த ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமா இதில் மீன் அடிக்குது அந்த கார்னரில் சப் சப்புன்ட்டு. அடுத்து ஒன்று வருது பாருங்க. அந்த கம்பியை தட்டிட்டு கம்பியில் மாட்டிட்டு இந்த கம்பி பிஞ்சு பிஞ்சு கிடக்கிறனால அதுலேயே லாக் ஆகிடுது. இந்த புழுவை கொடுத்து உள்ளே எறிய வேண்டியதான். இந்த இப்போ தான் அந்த எண்ணெய் தூக்குறாங்க. அந்த எண்ணெய்க்கு இப்போ தான் மீன் வருது. அதான் அந்த எண்ணெய் மீன் பிடிச்சிருக்காங்க. அது ஒரு 3-4 மீன் போல் பிடிச்சிட்டாங்க. இல்லை பாருங்க, அடுத்து ஒன்று வருது பாருங்க வெயிலுக்கு. ஏன்னா அந்த மேலேருந்து உங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மீன் வெளியே வர்றதை கூட என்னால் காட்ட முடியல. அதனால தான் நான் கீழே உட்காந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நேர் சைடாக எதிர் சைடில் உட்காந்துருக்கேன். எப்படி உள்ள பாலத்துக்குள்ளே போடுறாங்க, எப்படி மீன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுவோம் அப்படின்ட்டு தான் அப்படி உட்காந்துருக்கேன். என்ன நீங்கள் மீன் பிடிச்ச பதிவுகள் போட மாட்டீங்க, அடுத்தவங்க மீன் பிடிக்கிற பதிவுகளை போடுற அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கிங்க. நம்ம மீன் பிடிச்ச பதிவு நம்ம மீன் பிடிக்கணும்னா நம்ம வீடியோ எடுக்க ஆள் இல்லை. நம்ம தலை வந்து விடை பெற்று விட்டார். கொஞ்சம் நாள் ஆகும் வர்றதுக்கு. அடுத்த ஒன்று வருது பாருங்க. மீன் கடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்பா, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வருது. சரிங்களா? நம்ம தலை வந்த பிறகு நம்ம மீன் பிடிக்கிற பதிவு வேறு லெவலில் இறக்கிறோம். நம்ம தலை இல்லாதது நமக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு சில நண்பர்கள் கேட்கிங்க, தலையை நானுமே மிஸ் பண்ணுறேன். சரி, அவங்களுக்கு ஒரு
தொழில் வரும்போது அவங்க போக தான் செய்வாங்க. நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டோம், நம்ம உங்களுக்கு பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காகவே. அடுத்து ஒன்று வருது பாருங்க, அவங்க ஏற்றுற மீன் ஃபுல்லாகவே அந்த கம்பியில் தட்டி தட்டி தான் கைக்கு வருது. மணலை மீன் எப்படி தட்டி மிஸ் ஆகுது அப்படின்னா, வாய் கிழிஞ்சிரும், வாய் கொஞ்சம் நைஸாக இருக்கும். செல்வனை வெறும் வாங்கினாரு, ஆனால் ஒன்றும் வரல. தட்டி போயிட்டு விட பாறை இதை கடிச்சிருக்கு. அடுத்த ஒரு மீன் கொஞ்சம் கவனக்குறையாக வந்துட்டோம், சல்லுன்னு வெளியே வந்துட்டு போட்ட உடனே அட்டியை பாருங்க சப்புன்னு. அடுத்த ஒரு மீன் வருது. பாருங்க தூண்டி மாட்டிக்கிட்டு பாருங்க, கம்பியில் மாட்டிக்கிட்டு. அடுத்து எப்படி வருது பாருங்க சல்லுன்னு. எப்போ ஒரு சுண்டு பொடி சுண்டாக தான் வருது, பரிசை காணுமே ஒன்றும். எப்படி வருது பார்த்தீங்களா? ஆனால் இது ரிப்பீட்டடாக தெரியும், ஆனால் பொடி சுண்டாக வருது, கொஞ்சம் சைஸாக வரட்டும் சரிங்களா. செல்வன் இழுக்காரண்ணா ஒன்றும் வரல. ஒரு மீன், என்ன மீன்? செப்பிலி மீன் பிடிச்சிருக்க, சல்லுன்னு இழுத்துட்டு போச்சு லைனை. இறால் போட்டிருந்தாங்கல்ல, அதில் அடிச்சிருக்கு. 80 ஒரு மீன் பருமீன் தூக்குனாங்க. அந்த டைமிங்கில் நம்ம நவுண்டுட்டோம், அதனால் அதை காட்ட முடியல. அடுத்து எதாவது பருவட்டை எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். அடுத்து ஒன்று வருது பாருங்க சல்லுன்னு. அண்ணனுக்கு இப்போ கொஞ்சம் வரலாம் பிடிக்கி, ஒரு 4-5 மீன் போல் தூக்கிட்டாங்க. ஆனால் சின்ன சின்னதாக பிடிக்கும். பருவட்டை எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். பாலத்துக்கு கீழே தான் நல்லா தெரியும். வருது சாரில் செல்வனை வந்து மண்புழு வச்சு தான் போடுறாங்க, ரத்தப்பூச்சி போடலை. அவங்களுக்கு எதாவது கடிக்கான்னு பார்ப்போம். நீங்களே பாருங்கள், ரத்தப்பூச்சிக்கு ரிசல்ட் இருக்கா மண்புழுவுக்கு ரிசல்ட் இருக்கான்னா ரத்தப்பூச்சி தான் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இதே பாலத்தில் வந்து நீங்கள் மண்புழு வச்சு போட்டிங்க அப்படின்னா வேறு பெரிய அளவில் கடி இருக்காது. உங்களால் ரத்தப்பூச்சி எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து கொண்டு வந்து இதே மாதிரி போடுங்க, உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இதில் முள் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் கட்டாயம் உங்களுக்கு கட்டி கட்டுறேன் ஒரு வீடியோவில் சரிங்களா. அது பாருங்க அடுத்த ஒன்று. பார்த்தீங்களா, எதுக்காக நான் கீழேருந்தே எல்லாத்தையும் பதிவிடுறேன்னா உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன். மேலேருந்து காட்டினேன்னா மீனை கூட என்னால் காட்ட முடியல. அதனால் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவிடுவோம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கீழேருந்து இன்றைக்கி பதிவிட்டுருக்கோம். வந்தா வச்சு தட்டிட்டு மீன் தட்டிட்டு. என்ன இவங்க மணலை மீன் பிடிக்க மட்டும்தான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மணலை மீன் தான் பிடிப்பாங்க. இது மணலை மீனை வச்சு தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மாதிரி சொல்லப்போனால். அவங்களுக்கு வந்து இதுதான் தொழில். இதில் கிடைக்கிற ஒரு 500 600 700 வச்சு தான் அவங்க வீட்டு செலவுகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இதில் பெரிய அளவில் வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவு வருமானம் இருக்காது. அதிகபட்சம் அந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் பிடிப்பாங்க. அதுவும் ஒரு சில நாட்கள் மீன் கடி இல்லாமலும் போயிடும். கரெக்டாக இது ரத்தப்பூச்சி எடுத்துகிட்டு வரணும், மண்புழு எடுத்துகிட்டு வரணும், அந்த டைம் மீன் இறங்கணும். அந்த பாருங்க மீன், அந்த டைம் மீன் வரணும். மீன் கடித்தாதான் அவங்களுக்கு செலவுக்கு ஓடும். மீன் இல்லை அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி கரை சார்ந்து தூண்டி போடுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னா ஃபைபர் வச்சுட்டு இந்த கரைகளில் வலையை விட்டுருதாங்க. அந்த டயத்தில் மீன் இறங்காது, மீன் உள்ளே வராது. அந்த டயத்தில் சுத்தமாகவே அவங்களால பிடிக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒரு 100 200 கிடச்சிடாதான்ட்டு அலைவோம், அதுக்கும் அன்றைக்கி எண்டு கடாயிரும். அந்த போய் தட்டிட்டு
அதுவும் நல்லா கடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், நான் முதல்லே சொல்லிட்டேன். இதில் உதாரணத்துக்கு நம்ம செல்வனை நிற்காங்க. செல்வனை வந்து மண்புழு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த வெறும் மண்புழு போட்டிருந்தோம்னா ரிசல்ட் ரொம்ப கம்மி நண்பா. நம்ம இதில் பாலத்தில் நிறைய மீன் பிடிக்காங்க, நம்மளும் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் புழு எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா பெரிய அளவில் விசேஷமாக கடிக்காது. கடிக்கும், ஆனால் ரேராக ஏதாவது 1 2 பிடிப்பீங்க. அதுதான் விஷயம். நம்ம இதில் வீடியோ நம்ம பதிவிட்டிருப்போம் சுண்டு பிடிக்கிற மாதிரி. அதில் வந்து செல்வனை வந்து மணலை மீன் வச்சு தான் போட்டாங்க. 3 மீன் தான் பிடிச்சிருந்தாங்க. இதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. அந்த ரத்தப்பூச்சை கணக்கு பண்ணி தான் மீன் வரும். எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கமாண்டில் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுவோம், பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். பழைய வீடியோஸும் போய் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய தகவல்களை சொல்லியிருப்போம், உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். புதுசாக பழகிற நண்பர்களிருந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தகவல்கள் நிறைய கொடுத்துருப்போம். ராட் அண்ட் ரீல் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு பழைய டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்கோம். பொம்மை வாங்குகிற கடைகள் தூத்துக்குடி எங்கே இருக்குது, என்ன ஏது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து புதுசாக உள்ள வீடியோக்கள் மட்டும் பார்க்கிங்க, பழைய வீடியோக்களை பார்க்க மாட்டேங்கிங்க. பழைய வீடியோக்களையும் பாருங்கள். உங்களுக்கு நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். மீன் அட்டியை பாருங்கள். அடுத்து ஒன்று பாருங்கள். பரு மீன் அடித்தா மட்டும்தான் நல்லா ஃபைட் பண்ணும், தட்டுன்னு அடிக்கும். இது ஃபுல்லாகவே சுண்டுன்பாங்க. இவங்க வந்து விலைக்கும் கொடுப்பாங்க நண்பா. இவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸில் இருக்காது. இந்த ரோச் பூங்கா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இவங்க தூண்டி போட்டுக்கிருந்தாங்கன்னா இவங்கக்கிட்ட மீன் கேளுங்க. மீன் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு வந்து விற்பனைக்கு தருவாங்க. அதாவது சின்ன சைஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா சுண்டுன்பாங்க. அதில் சுண்டுகள் பொடி சுண்டாக இருந்துச்சு அப்படின்னா கிலோ 200 வரைக்கும் கொடுப்பாங்க. அதை வருது பாருங்கள். இதே கொஞ்சம் சைஸ் மீனாக இருந்துச்சு அப்படின்னா 250 வரைக்கும் கொடுக்காங்க. அதே செரையான் 250 300 வரைக்கும் கொடுக்காங்க. அந்த செரையானுங்கிற மீன், செரையானா நல்லா பருசாக இருக்கும். ஒரு மீன் மட்டுமே 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அது வந்து 300 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மீனும் அதாவது சைஸு கூட உங்களுக்கு விலையில் ஜாஸ்தியாக போகும். இது வந்து செரையானுங்கிற மீனை வந்து நீங்கள் வெட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஊளி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். பீஸுமே நல்லா ரவுண்டாக விடும். ஒரு நாள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ் மீனாக வாங்கி சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி தூண்டில் சார்ந்து இருக்கிற நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஐஸு போடாத மீன் பார்த்தீங்களா, வாங்கிட்டு போய் உடனே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், பங்கம் பண்ணும். அடுத்து ஒரு மீன் வருது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகுது, உடனே கடிக்க மாட்டேங்கி. கொஞ்சம் லேட்டாக தான் கடிக்கும் நண்பா. பார்க்குற நண்பர்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பயன்படட்டும்னு நினச்சி தான் நம்ம அந்த வீடியோஸை உள்ளே போட்டுக்கிட்டுருக்கோம். இதே மெத்தடில் நீங்களே தூண்டி போட்டாலும் உங்களுக்கும் வீட்டுக்கு கறிக்கு மீன் பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் ரத்தப்பூச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வீட்டுக்கு கறிக்கு பிடிப்பீங்க, சரிங்களா? ரத்தப்பூச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஓடுற கணக்கு பண்ணி நீங்கள் பாலத்துக்கு கீழே போடணும். பாலத்துக்கு கீழே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் கட்டாயம் கிடைக்கும், சரிங்களா? எப்படி வருது வருங்க மீன் உள்ளேருந்து, கம்பியில் லாக்காகி வெளியே வருது தட்டி. இன்றைக்கி அவங்க அண்ணன் மட்டும் தான் வந்து நிற்காங்க. இன்னும் ஆட்கள் நிறைய வரும். இன்றைக்கி 2 பேர் தான் நிற்காங்க. சொல்ல போனால் அவங்க 2 பேர் தான் மணல் மீன் பிடிக்கிற டீம் வந்திருக்காங்க. நம்ம செல்வனை வந்து நம்ம சும்மா ஹாபிக்கு பிடிக்கிறவங்க தான். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் தூண்டி போகிறீங்கன்னா அதே மாதிரி தான் செல்வனை வந்து வேலை இல்லாத பட்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு டியூட்டி இதாகிடுச்சு அப்படின்னா அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் வீடியோவில் வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டியூட்டிக்கு போயிடுவாங்க. திருப்பி நம்ம நண்பர்கள் வேறு யாராவது உள்ளே வருவாங்க. அதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் அந்த நண்பரை காணும் இந்த நண்பரை காணும்னு கேட்பீங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். அந்த வேலைகளுக்கு போனோடனே அவங்க அந்த வீடியோஸில் வர மாட்டாங்க. அடுத்து ஒரு மீன் வந்துருக்கு. அந்த எஸ்கிதாதா வந்துட்டார். அடுத்து மணல் மீன் பிடிக்கிற டீம் இப்போ தான் உள்ளே வருது. இதில் 2 பேர் நிற்காங்களா, இன்னும் ஆள் கூடும் பாருங்கள். அடுத்து ஒன்று வருது பாருங்க சாலன்னு. இந்த இடத்துல நிறைய நம்மளே இந்த மாதிரி குப்பைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் குப்பை கொட்ட அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு போர்டு வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்.
ஏன்னா நிறைய அதாவது சாமிகளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாலைகளில் தட்டி விட்டுட்டு போகிறது வந்து பிரச்சனை இல்லை, மச்சி போயிடும். அதில் உள்ள கேரி பை கொண்டு உள்ளே போட்டுருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம். கேரி பைகள் அங்கங்கே இன்னும் அது செமிச்சு கூட போக மாட்டேங்கி. கேரி பைகள், அந்த சாக்கு, அதாவது பிளாஸ்டிக் சாக்கு அந்த மாதிரி கொண்டு வந்து மொத்தமாக உள்ளே போட்டிருந்தாங்க. அது என்ன ஆகுதுன்னா அங்கங்கே தேங்கி நின்றுது. அதனால தான் இவ்வளோ அசுத்தமாக இருக்குது இந்த இடமே. சொல்ல போனால் நம்ம பண்ணுறது தான். குப்பை கட்ட அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு போர்டு வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இது என்னோடய கருத்து. வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் 2 பேர் போட்டுக்கிருந்தாங்க தூண்டி. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் போடுறாங்கன்னு. 5 பேர். சரிங்களா, 5 பேர் போடுறாங்க. யார் யாருக்கு மீன் கடிக்குது அப்படிங்கிறது இன்னும் பார்ப்போம். இவ்வளோ நேரம் சுவாரஸ்யம் குறையாக இருந்துச்சு. நம்ம மீன் கடிச்சிது அப்படின்னா சரச்சரம் தூக்குவாங்க. அடுத்து ஒரு மீன் உள்ளேருந்து வருது பாரு. தாத்தா எசைக்கு தாத்தா பிடிச்சிருக்காரு. வந்து போட்டோன்னே எடுத்துட்டாரு சாப்புன்னு. செல்லோன்னு இப்போ தான் ஒன்று பிடிச்சாக்க அதை காட்ட முடியல. கடைசி வெளியே போகும்போது காட்டுறேன். அடுத்த ஒரு மீன் வருது பாருங்க. இவ்வளோ போட போகிறாங்க. அடுத்த ஒரு மீன் வந்து சுற்றிலா. அடுத்த ஒன்று வருது அங்கே. ரொம்ப நேரம் கடி இல்லை, திடீர்னு கடிக்கு. அடுத்த ஒன்று வருது. யார் தூக்குறான்? அம்மாச்சி. கடி இல்லையே சுண்டை. மேலேருந்து மீன் பிடிக்காங்க. என்னாச்சு இவ்வளோ நேரம் போட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் கடி இல்லை. இந்த பக்கம் சைடில் வர மாட்டேங்கி. நடுவில் மட்டும்தான் மீன் நிற்கணுமோ தெரியலையே. நேரம் ரோச்சி பூங்காவில் மணலை மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நான் மணலை மீன் அடுத்தவங்க பிடிக்கிறது எதுக்காக பதிவிடுறேன்னா, இப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு 4 நண்பர்களுக்கு உதவி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறதுக்காக தான் பதிவிடுகிறேன். இப்போ நீங்கள் ரத்தப்பூச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்குமே மீன் கடிக்கும். மண்புழு போட்டிங்கன்னா பெரிய அளவில் ரிசல்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் ரத்தப்பூச்சி போட்டு அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கும் மீன் கடிக்கும். அதனால தான் இந்த பதிவு. இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.